இயக்குனர் இமயம் பாரதி சார் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க குடும்பத்தார்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியல. எல்லாரும் சொல்கிற மாதிரி அவர் இருந்தாலும் மறைந்தாலும் இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் சொல்லி புரட்சித் தலைவருக்காக பாட்டு இருக்கு. அதுபோல் என்றைக்குமே இவருடைய படங்கள் எல்லாமே எப்பயும் மக்கள் மனசில் நிற்கும். அவர் இயக்கத்தில் நான் நடிச்சிருக்கேன், அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேங்கிறப்ப அந்த நினைவுகள் என்னால் மறக்கவே முடியாது. கருத்தமா பார்த்து நடித்தேன். அதுக்கப்புறம் கூட எடிட்டிங் அசிஸ்டண்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய ரொம்ப பாசமான ஒரு இயக்குனர். அது மட்டும் இல்லை, எங்கள் ஊர் இயக்குனர். காலையில் அந்த செய்தி கேட்டது உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருந்தது. அவர் ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வேண்டுகிறேன். பாரதி ராஜா சார் வந்து அவருடைய வருகைக்கு முன்னாடி வந்து சினிமா ரொம்ப ஒரு சிலருக்கு மட்டுமே சொந்தமான ஒரு சினிமா, ஒரு எளியவர்களுடைய ஆயுதமாச்சு. யார் வேணாலும் சினிமாவுக்கு வரலாம், நமக்கு வந்து நாலேஜ் இருந்தால் போதும், நமக்கு சினிமா மேலே ஆர்வமாக ஒரு பேஷன் இருந்தால் போதும், வந்து ஜெயிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு முதல் உதாரணம் அவர் தான். இன்றைக்கி வந்து நிறைய விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸு, அசிஸ்டன்ட் டைரக்டராக வரவங்க எல்லாமே நிறைய உலக சினிமாக்கள் பார்க்குறாங்க, உலக சினிமாக்கள் பற்றி பேசுகிறாங்க. நான் அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வேண்டுகோள், நீங்கள் 1970s பாரதிராஜா சார் எடுத்த படங்கள் பாருங்கள். அது பாடல்களை நீக்கிட்டு பார்த்தா இன்றைய உலக சினிமாவுக்கு தரமான ஈக்குவலான டெஃபினட்டான நல்ல படம். ஒரு 16 வயதில் ஆகட்டும், ஒரு முதல் மரியாதையாகட்டும், ஒரு புதிய வார்ப்புகள் ஆகட்டும், அதெல்லாம் வந்து நிச்சயமாக ஒரு கிளாசிக்கல் சினிமா தான். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான படைப்புகளை கொடுத்த எங்களுக்கெல்லாம் இயக்குநர்கள் எல்லாருக்குமே ஒரு வழிகாட்டி. நான்லாம் சினிமாவுக்கு வந்தேன் அப்படின்னா பாரதி ராஜா சார் படங்கள் பார்த்து தான். இன்றைக்கி இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90s வந்த டைரக்டர்கள் எல்லாருமே பாரதி ராஜா சாருடைய பாதிப்பு, அவருடைய ரசிகர்களாக இருந்து சினிமாவுக்கு வந்தவர்கள் தான். அவருடைய இழப்பு வந்து எங்களுக்கு வந்து இயக்குநர்களான எங்களுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு. நன்றி.